12th எக்ஸாம் முடிச்சுட்டு பல கனவுகளோடு இருந்திருக்கலாம் அந்த பொண்ணு. ஆனால் இப்போ அந்த பொண்ணு நம்ம கூட இல்லை, துண்டு துண்டாக வெட்டி கொண்டிருக்கானுங்க. நம்மளும் இதே மாதிரி நிறைய பொண்ணுங்களுக்காக ஷேர் பண்ணுறது, வீடியோ போடுறது, எப்படி நடந்தது தெரியுமா, எப்படி கொண்டிருக்கானுங்கன்னு தெரியுமா, இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி நிறைய பேசியாச்சு. அப்படிலாம் பேசி ஒன்றும் ஆகலை. எங்கேயோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். திரும்ப 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 இது நடந்துக்கிட்டே இருக்குண்ணா. கொஞ்சம் வேறு மாதிரி பேசலாமா? இதுக்கெலாம் யார் காரணம், எப்படி நடக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நம்ம வாட்ஸ்அப் ஷேரு, ரீல்ஸு, நியூஸு இதெல்லாம் நம்ம ஏகப்பட்டது பண்ணிட்டோம். அப்படியே நடக்குதுன்னா இதுக்கு தண்டனை அதிகமாக்கப்படாதது மட்டும்தான் காரணம். ரெண்டாவது, நான் ரீல்ஸ் போட வேணாம், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண வேணாம், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட வேணான்னு சொல்ல. நம்ம இந்த மாதிரி பண்ணி தான் ஒருத்தவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு புஷ் கொடுக்குறோம். ஆனால் அதுக்கப்புறம் அதை மறந்துடுறோமே. திரும்பவும் அவன் வரானே, வெளியே வந்து திரும்பவும் அந்த தப்பை பண்ணுறானே, பார்க்குறோமே. ஒரு படத்தோட ரிலீஸ் கேஸு கோர்ட்டுக்குள்ளேருந்து இன்ஸ்டன்ட் அப்டேட். இந்த ஜட்ஜி இப்படி சொல்லிட்டாரு, எதிர்க்கட்சி வக்கீல் அப்படி சொல்லிட்டாரு, நம்ம வக்கீல் இப்படி சொல்லிட்டாருன்னு இன்ஸ்டன்ட் அப்டேட் வருதுல்ல. இந்த மாதிரி ரேப் கேஸில் அரெஸ்ட் ஆகி போனவன் அப்படியே நம்ம மறந்துடுறோம். ஏன் அவனோட கேஸையும் அவங்களோட கேஸையும் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் அப்டேட்டாக டெய்லி மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாது? நம்மளும் அப்படியே போனால் போதுன்னு விட்டுற மாட்டோம்ல. அவனுக்கு ப்ராப்பரான தண்டனை கிடைச்சதுன்ட்டு நமக்கு ஒரு இது தெரியும்ல, அந்த ஃபேமிலிக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. பர்சனலாக நடக்கிற டைவர்ஸ் கேஸுங்க, அதை என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கல்ல. இதோ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒன்று நடந்தது, அதோட எஃப்ஐஆர் காப்பி எப்படி வெளியே வந்துச்சு? ஏங்க, ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ளே நடக்குதுன்னா அது நம்ம குடும்ப பிரச்சனை, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஒரு 4 பேர் உட்காந்து பேசினா, அம்மா அப்பா பேசினா அது சரியாயிரும். இது சோஷியல் பிரச்சனை, இது சொசைட்டியோட பிரச்சனை. அந்த பொண்ணு கூட படித்த ஸ்கூலில் படித்த பொண்ணுங்களுக்கெல்லாம் இப்போ பயம் இருக்கும் தானே, அந்த ஊரில் இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் இப்போ பயம் இருக்கும் தானே. எப்படி ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவாங்க? நிறைய எல்லாம் பேசிட்டாங்க, நம்ம எல்லாம் பேசிட்டோம். ஸோ 3வது இதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், பார்ப்போம்.